பொதுவாக பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறையான ஆற்றல்களை உள்ளிருக்கக்கூடிய தன்மை வாஸ்து செடிகளுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வைப்பதற்கு மிகவும் மங்களகரமாக சொல்லக்கூடிய பல செடிகள் மற்றும் மரங்கள் இருக்குதுங்க. இதை வைத்தோம் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்களானது பரவும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடுகளில் மூங்கில் செடிகளை வாஸ்துப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் மூங்கில் செடிகளை வீட்டில் வைக்கலாமா இல்லையா, அப்படி வைத்தோம்னா எந்த திசையில் நம்ம மூங்கில் செடியை வைக்க வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் எந்த வாஸ்து செடியை உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீங்க என்பதையும் எந்த திசையில் வைத்திருக்கிறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூங்கில் செடி குடும்பத்தினுடைய வளர்ச்சியின் அடையாளமாக சொல்லப்படுதுங்க. வேதங்களில் மூங்கில் செடியை மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் ஒரு மூங்கில் செடியை வைப்பதற்கு ரொம்பவே புனிதமானதாக சொல்லப்படுதுங்க. வாஸ்துவின்படி இந்த செடியை வீட்டில் நடுவது சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலிலிருந்து எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஆனால் வாஸ்துப்படி மூங்கில் செடியை சரியான திசையிலும் இடத்திலையும் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க. தவறான இடத்துல நம்ம மூங்கில் செடியை நடுவது நல்ல பலன்களை விட மோசமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வரவேற்பு அறையில் இல்லைன்னா அறையிலேயோ ஒரு மூங்கில் செடியை வைக்கலாங்க. அப்படி செய்வது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில அன்பு, பராமரிப்பு மற்றும் வீட்டு பிரச்சனைகளை போக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு மூங்கில் செடியை வீட்டில் சரியான திசையில் வைப்பதனால உங்கள் வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வீட்டினோட கிழக்கு திசையில் மூங்கில் செடியை நடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அடுத்தபடியாக வடக்கு திசையிலும் மூங்கில் செடியை நடலாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி மூங்கில் செடியை குளியல் அறை இல்லைன்னா கழிப்பறைக்கு பக்கத்தில் நம்ம வைக்கக்கூடாதுங்க. மேலுமே சமையலறையிலையும் நம்ம மூங்கில் செடியை வைக்கக்கூடாது. வீட்டில் மூங்கில் செடியை வைத்திருப்பது நிதி நிலைமையை வலுப்படுத்த தேவையற்ற செலவுகளை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த மூங்கில் செடியை நம்ம வீட்டில் வைப்பதனால நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வணிக வளர்ச்சிக்கு புதிய வழிகளை திறந்து வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குங்க. மூங்கில் செடி நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க. நமக்கு தெரிந்த மிக வேகமாக வளரக்கூடிய தாவரங்களில் மூங்கில் செடியும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த ஆலை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக சொல்லப்படுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைங்க. மூங்கில் செடி ரொம்பவே அழகாக இருக்கும் மற்றும் அதனுடைய நல்ல அதிர்வலைகளை கொண்டு வரும் கூடிய தாவரமாகவும் சொல்லப்படுது. நிறையா பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி வைத்திருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க. இதை தோட்டத்தில் கூட நடலாங்க, இல்லைன்னா கொள்கலனில் கூட இந்த மூங்கில் செடியை வளர்க்கலாம். சில வகையான மூங்கில் செடி அதிர்ஷ்ட மூங்கில் போன்றவற்றை தண்ணீரில் கூட நம்ம வளர்க்கலாங்க. ஆலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமானது மற்றும் அதிகமாக கவனம் தேவைப்படுங்க. அதனால் அதனுடைய நன்மைகளை அனுபவிக்க நீங்கள் இந்த செடியை எங்கு வைத்தீர்கள் என்பதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வாஸ்து மற்றும் பெங் சுயின் இரண்டின்படி வீட்டின் சில பகுதிகளில் மூங்கில் செடியை வைப்பது மற்றவர்களை விட அதிகமான நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் மூங்கில் பானையை வீட்டுக்கு கொண்டு வர நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேலுமே ஆரோக்கியமான மூங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பசுமையாக இருக்குங்க. அதில் ஒரு பார்வை உங்களுடைய நாளை பிரகாசமாக்கி அதுக்கு நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கும். மூங்கில் நேர்மறையான ஆற்றல்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட செடியாகுங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தேடினீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மூங்கில் செடியை வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி வீட்டுக்குள்ளறையும் வெளியிலையும் நன்றாக வளரக்கூடிய தாவரமாகுங்க. நீங்கள் தண்ணீரில் அதிர்ஷ்ட மூங்கிலை வைத்து கூட வளர்க்கலாம். அதே போல் வெவ்வேறு வழிகளில் திருப்பவும் சுருட்டவும் நீங்கள் பயிற்சி செஞ்சுருக்க வேணுங்க. நீங்கள் பல்வேறு வகையான மூங்கில் செடிகளை ஒன்றாக ஏற்பாடு செய்யலாங்க. உதாரணமாக பச்சை மற்றும் வண்ணமயமான மூங்கில் தண்டுகளை ஒன்றாக இணைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேணும். இதே போல் அழகான மூங்கில்களை ஒவ்வொரு உயரங்களுக்கும் நீங்கள் ஒழுங்குபடுத்துவது ரொம்பவே முக்கியமாகுங்க. அதே போல் மூங்கில் செடி பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளிருந்து ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய திறமை கொண்ட காற்று சுத்திகரிப்பு ஆலையாகுங்க. அதனால தான் இதை வீட்டிற்கு ஒரு தொட்டியில் வைத்தோம் அப்படின்னா சுவாசிக்க சுத்தமான காற்றானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே மூங்கில் பென்சின் போன்ற மற்ற நச்சுக்கள் காற்றையும் சுத்தப்படுத்துங்க. இந்த வாஸ்து மூங்கில் செடியை உங்கள் வீட்டு படுக்கை அறையில் வைக்கலாங்க, இல்லைன்னா வேறு எந்த அறையில் வேணாலும் வைக்கலாங்க. அதே போல் மூங்கில் செடியை காய விடாமலும் பசுமையாக பார்த்து கொள்வது ரொம்பவே முக்கியமானதுங்க. ஆலை வற்றாத மற்றும் ரொம்பவே வறட்சி எதிர்ப்பு தன்மை கொண்டதாகுங்க. நீங்கள் அதை பானை மண்ணில் இல்லைன்னா தண்ணீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி கொள்கலனில் வைக்கலாங்க. குறைந்த நீர்ப்பாசனம் இல்லைன்னா அதிகமான நீர்ப்பாசனம் பற்றி கவலைப்படாமல் வீட்டில் ஒரு நேரடி தாவரத்தை நீங்கள் வைத்திருப்பது நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பண்டைய அறிவியல் படி பார்த்தோம்னா பூமியில் இருக்கக்கூடிய அனைத்துமே 5 கூறுகளால் ஆனதாகுங்க. பூமி, நெருப்பு, காற்று, நீர் மற்றும் மரமாகுங்க. இந்த கூறுகள் சரியான சமநிலையில் இருக்கும்போது நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய திறமை கொண்டதாக இருக்குங்க. மூங்கில் இயற்கையில் 5 கூறுகளின் மரத்தை குறிப்பதாகுங்க. சிவப்பு நாடாவை கட்டி அதில் சில நாணயங்களை மற்றும் கூழாங்கற்களுடன் தண்ணீரில் வளர்க்கப்படும் போது வீட்டில் இருக்கக்கூடிய மூங்கில் செடி அனைத்து 5 கூறுகளையும் சமநிலைப்படுத்தி இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நல்ல அதிர்ஷ்டத்தை பெற முடியுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி வாஸ்துவின்படி ஒரு சில மூங்கில் தண்டுகளை சிவப்பு நாடாவுடன் கட்டுவதும் அதிர்ஷ்டத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுது. இது ஒரு சிறப்பான நிகழ்வாகவும் சொல்லப்படுதுங்க. இதே போல் இதை டேபிள் அலங்கார பொருளாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லைன்னா உங்கள் வீட்லேயும் வைக்கலாங்க, இல்லைன்னா அலுவலகத்திலேயும் கூட வைக்கலாம். இது மூங்கில் செடி பார்த்திங்கன்னா வீட்டு வசதி, பதவி உயர்வு மற்றும் பிற நிகழ்ச்சிகளுக்கு ஒரு நல்ல பரிசாகவும் நீங்கள் கொடுக்கலாங்க. வாஸ்து மூங்கில் செடியை 4 என்ற எண்ணிக்கையில் கொடுப்பது துரதிர்ஷ்டமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் மூங்கிலுடைய எண்ணிக்கையில் 4 குழுக்களாக எப்பயுமே நம்ம அமைக்கக்கூடாதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா மூங்கில் செடி உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நேரடியாக உதவி செய்யுதுங்க. புதிய மூங்கில் இலைகளை நசுக்கி கொதிக்க வைத்து தேநீர் நீங்கள் தயாரித்து குடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது ஆரோக்கியமான பானத்தில் சிலிக்கா நிறைந்திருக்குதுங்க. இது செரிமானத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீக்கத்தை குறைப்பதிலையும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துங்க, ரத்த ஓட்டத்தை சுத்திகரிக்க உதவுதுங்க. நீங்கள் விரும்பினீங்கன்னா தினமும் ஒரு சூடான கப்பில் மூங்கில் இலையை தேநீராக காய்ச்சி கூட குடிக்கலாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்வுகள் கடின உழைப்பை மாற்ற முடியாதுங்க. ஆனால் சரியான வகையான ஆற்றலை ஈர்ப்பது எப்போதுமே இந்த மூங்கில் செடியானது உதவியாக இருக்குங்க. மூங்கில் தாவரத்தோட நன்மைகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா மூங்கில் செடி பணத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகும். நீங்கள் ஒன்றாக வளரக்கூடிய மூங்கில் தண்டுகளுடைய எண்ணிக்கை இதை பாதிக்குதுங்க. நல்ல அதிர்ஷ்டத்திற்கான மூங்கிலை 8 இல்லைன்னா 9 தண்டுகளாக நீங்கள் அமைக்க வேணுங்க. மேலுமே ஒரு ஜோடி மூங்கில் தண்டுகள் அன்பையும் மகிழ்ச்சியையும் திருமணத்தையும் தருவதாக சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 இல்லைன்னா 6 மூங்கில் தண்டுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகுங்க. அதே போல் நீங்கள் பல்வேறு வகையான மூங்கில் தண்டுகளை பயன்படுத்தலாங்க, இல்லைன்னா உயரங்களை நீங்கள் மாற்றி கூட வைக்கலாங்க. நீங்கள் வீட்டில் மூங்கில் செடியை வைக்கும்போது சரியான திசையில் வைத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோயினுடைய பாதிப்பானது குறையுங்க. மூங்கில் செடிகள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பெற்று கொடுக்குங்க. ஒரு கொள்கலனில் 5 மூங்கில் தண்டுகளை நீங்கள் ஏற்பாடு செய்து வைக்க வேணுங்க. எந்த வகையான மூங்கிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். மூங்கில் 7 தண்டுகளில் ஒன்றாக வளருவது நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது.
மூங்கில் செடியை வைக்கும்போது வீட்டினோட கிழக்கு திசையில் வைத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு நல்ல ஒரு அமைதியும் ஆற்றலும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வீட்டினோட நுழைவாயிலுக்கு பக்கத்தில் வைத்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களானது நமக்கு கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.